ஹாய் டி. என்ன கல்யாண பொண்ணு, கல்யாணத்துக்கு முன்னாடியே மாப்பிள்ள கூட வீடெல்லாம் புக் பண்ணி ரிகர்சல் தான் போறியே. போட்டேனா? இது என் மாமா வீட்ரி. நானே உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி வச்சேன் பத்தியா? என்ன சொல்லணும்? ஏய், இவ ஏண்டி மூஞ்சி இப்படி உருன்னு வச்சிருக்கா? வந்தது வராததுமா? இந்த கதை தெரியாது அவனுக்கு. மேடம்க்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. ஏய், இது எப்படி நடந்துச்சு? சொல்லவே இல்ல. சொன்னா என்ன பண்ணுவ? அவ கூட சேர்ந்து நீயும் சிரிப்ப. ஏய், அவளை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. கோவம் வந்தா அவளா இருக்க மாட்டா. அவ அவளா தான் இருப்பா. குட்ட குழப்பி நீ கூட இல்லாத வரைக்கும். ஏய், ஃப்ரீயா விடுடி. அவ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும் தான் போராடி உன் கல்யாணத்துக்கு கூட்டு வந்திருக்கேன். ஆனா நீ பண்றதெல்லாம் பார்த்தா அவளை ரிலாக்ஸ் பண்ண கூட்டிட்டு வந்த மாதிரி தெரியலையே. அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்னா அப்படிதான் இருக்கும். உனக்கு 1008 வேலை இருக்குல்ல, போய் அதை பாரு. மான்குட்டி மாதிரி துள்ளி குதிச்சிட்டு இருந்த பொண்ணு இப்போ கைய கட்டிட்டு போறத பார்த்தாலே பாவமா இருக்கு. அந்த அப்பாவியை ஏமாத்த இப்படிதான் அவனுக்கு மனசு வந்துச்சு. சரி, ஓகே, நீங்க போய் ஃப்ரெஷ் ஆகுங்க. ஒரு கெஸ்ட் வரேன்னு சொன்னாங்க, அவங்கள மட்டும் வெல்கம் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி சரி. ஏய், யாருன்னு போய் பாரு. ஏன் நீ என்ன குரூப் 2 எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கியா? பாடி உன்கிட்ட சொன்ன பாரு. சி, ஏச்சிப்பே. இவனா? எனக்கு தெரியும்டா நீ வருவன்ட்டு. நீ என்னதான் கன்வின்ஸ் பண்ணாலும் என் மனசு மாறாது. பிரேக்கப் தான். என்ன முழிக்கிற? ஓ, இங்க யாரும் இல்ல என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கலாம்னு நினைக்கிறியா? நீ என்ன டிராமா பண்ணாலும் என் மனசுலாம் மாறாது. ப்ரோ, ஒரு நிமிஷம். சாரி, மேல ரைட் சைடுல ஒரு ரூம் காலியா இருக்கு. நீங்க அங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்களா? குரு கொஞ்சம் வேலையா வெளியே போயிருக்காங்க, அதனால இப்ப வரமாட்டாரு. வந்த உடனே பேச சொல்றேன். நோ ப்ராப்ளம். ஓகே, போய் ரெஸ்ட் எடுங்க. என்ன இதோ வரேன். ஏய், ஏண்டி அப்படி பாக்குற? அவர் தாண்டி என் ஃபியான்சியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஐயோ, கல்யாணத்துக்காக வந்திருக்காரு. ஏய், இவன் எங்கடி இங்க வந்தான்? ஏய், அமைதியா பேசுறி. அவர் என் ஃபியான்சியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரீ. ஏய், இவளோட எக்ஸ் அவன் தாண்டி. நீ சொன்ன அந்த பாவியே அவன் தான். ஐயோ, பூஜா, ஏசி ஒர்க் ஆகல,